நோட்டீஸ் எங்களை நேரடியாக வந்து கண்டது நீங்க மட்டும்தான். இத்தனை வருஷத்துக்கு 2019 பிறகு ஒரு பிரச்சனை வந்தது நீங்க மட்டும் தான் நேரடியாக கிடைக்கும். 2019 தான் எங்களுக்கு போலீஸ் நோட்டீஸ் வந்து ஒட்டுனாங்க வெளியில போகணும்னு சொல்லி. அப்ப அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு வழக்கு போட்டாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு வழக்கு இருக்கிறது தெரியாது. தற்காலிக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தொட்டியும் தற்காலிக 6 குடும்பமும் தான் வெளியில போடப்பட்டிருந்துச்சு 10ஆம் தேதி. இன்றைக்கு பிரதீப் சுந்தரலிங்கம் அவர் வந்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து தாரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. உறுதிமொழி அளிச்சிருக்காரு. எங்களுக்கு கட்டாயமான தீர்வுன்னு தாரேன் இருக்கிறாரு. வீடு வாழ்வாதாரத்துக்கு கட்டாயமா தேவை. ஒரு நோட்டீஸ் அத்துமீறி உள்ளுக்கு போவாங்க. ஒரு எந்த ஒரு நோட்டீஸுமே இல்லை. அவ்வளவு துப்புறாங்க செலவு செஞ்சோம். திடீர்னு இப்படி வந்து எங்களை வெளியே போட்டு அந்த பச்சை பிள்ளைய வச்சுக்கலாம் தொட்டி போயிடலாம். அப்பா நான் அவசியம் வேலை செஞ்சாரு. அந்த டைம் எனக்கு தெரியும் இந்த மாதிரி இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு. பின்னுக்கெல்லாம் செஞ்சு ஸ்லப்லாம் போட்டு ஃபுல்லா செஞ்சிருக்கு. இப்போ போங்கன்னா பாபா மட்டும் பாபா வச்சு எங்க போனது எல்லாரும் அடிப்பட்டு செத்து போயிருக்கோம். வீடு இருந்து எங்களை வெளியில போட்டு ஒரு அநாத மாதிரி ஆயிட்டோம். சென்னிலாட் நடுக்கடக்கு தோட்டத்திலே 1996ஆம் ஆண்டு இங்கிருக்கின்ற 6 குடும்பத்திற்கு தோட்ட நிர்வாகம் வீடுகளை அமைப்பதற்காக அனுமதியினை வழங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய சொந்த பணத்திலே அவர்கள் இந்த வீட்டை 6 வீடுகளையும் கட்டியிருக்கிறார்கள். எனவே அப்பொழுது தனி குடும்பமாக இருந்தவர்கள் இன்று அந்த வீட்டிலே அவர்கள் பிள்ளைகளில் திருமணம் பிடித்து பல குடும்பங்களாக ஒரே வீட்டில் இருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே இடையிலே எல்ஆர்சிக்கு சொந்தமான இடம் என்று இந்த மக்களுக்கு எதிராக தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கையிலே இடையிலே அந்த வழக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. பின்பு இறுதியாக இந்த மக்களும் தங்களால் முடிந்த அளவு இந்த வழக்கிலே வாதாடி இருக்கிறார்கள். இந்த வழக்கிலே 2 தமிழ் பேசக்கூடிய சட்டத்தரணிகள் இந்த ஆஜராக இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மக்களுடைய நியாயத்தையும் கூறியும் கூட வழக்கு இறுதியாக இந்த மக்கள் இந்த வழக்கு தோல்வியடைந்திருக்கிறார்கள். எல்ஆர்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் பிரகாரம் நேற்றைய முன்தினம் இந்த மக்களை இந்த வீட்டிலிருந்து அவர்களின் உடைமைகளை வெளியில் போட்டு அந்த மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்கிறார்கள். 30 வருடத்துக்கு மேற்பட்ட அந்த மக்கள் இருந்தாலும் கூட நீண்ட காலமாக தாக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பின் பிரகாரமே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எனினும் வெளியிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்புதான் இவ்வாறான சம்பவம் நடக்குது என்பது தொடர்பாக அவ்வாறான ஒரு தோணியிலே வெளியே ஏற்படுத்தியிருக்கிறது. அது பிழையான கருத்து. ஏனென்றால் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு. இதற்கும் இந்த அரசாங்கத்துக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. எனினும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. 200 வருடங்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்கள், இந்த நாட்டுக்கு பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பார்ந்த மக்கள், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமையிலும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே தான் இன்றைய தினம் இந்த மக்களை பார்ப்பதற்கும் இந்த மக்களை சுக துக்கங்களை விசாரிப்பதற்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய அமைச்சர் லால்காந்த் அவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களிலே இங்கு விஜயம் செய்ய இருக்கிறார். எனவே இந்த எல்ஆர்சியுடன் பேசி இந்த மக்களுக்கு நாங்கள் இந்த காணியை, இந்த வீட்டையும் இந்த காணியும் அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்று கூறிக்கொள்வதோடு, அதாவது இது ஒரு சட்ட ரீதியான ஜனநாயக நாடு. மக்களை அவ்வாறு ஆடு மாடுகள் போல வெளியேற்ற முடியாது. ஏன்னா மக்களுக்கு அவர்கள் வாழ்வுரிமை என்பது மிக முக்கியம். எனவே உங்களுக்கு தற்பொழுது வாழ்வதற்கான வசதிகளையும் நாங்கள் தற்காலிகமாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். அதே போல இதுல 2 குடும்பங்களுக்கு
இந்தியா வீட்டு திட்டத்தின் பிரகாரம் 2 வீடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வீடுகளையும் அந்த குடும்பங்களுக்கு உடனடியாக பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நிச்சயம் செய்வோம். ஏனெனில் நாங்கள் முடியும் வரை இந்த இடத்தை, இந்த வீட்டை நாங்கள் பாதுகாப்போம். அப்படி ஏதாவது வழக்கு அல்லது நீதிமன்றம் என்றால் நீதிமன்ற தீர்ப்பின் மீறி எங்களால் செயல்பட முடியாது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி என்றால் இந்த மக்களுக்கு ஒரு இடத்தை, வாழ்வதற்கான ஒரு இடத்தை நிச்சயமாக நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். எனவே அன்பார்ந்த எனது உறவுகளே, நீங்கள் அஞ்ச தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்காக நாங்களும் தோட்டத்திலே பிறந்து இந்த சமூகத்திலிருந்து வந்தவர்கள். உங்களுடைய வலி, வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் நாங்கள். எனவே உங்களுடைய மனவேதனை, உங்களுடைய கவலைகள் எங்களுக்கு தெரியும். அந்த தாய் படுற அந்த வேதனை எங்களுக்கு தெரியும். அதை உணர்ந்து கொண்டுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் முன்னே காலங்கள் போல நாங்கள் வந்து பார்வையிட்டு அதை படமாக்குவது அல்ல. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்போம். அதற்காக நாங்கள் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களோடு தொடர்ச்சியாக இருப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன். நீங்களாம் நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்றதுக்கான அந்த உரிமையை நாங்கள் நிச்சயமாக உறுதி செய்வோம். நன்றி.